சாயங்காலம் வந்து நிறைய பாட்டு பாடலாம். இப்போ நேரம் இல்லை. நீங்களும் டைம் பார்த்துட்டே இருப்பீங்க, வாட்ச் பார்த்துட்டே இருப்பீங்க. ஆமேன். அதனால் சரியான நேரத்துக்கு முடிக்க வேண்டும். குறித்த நேரத்துக்கு முடிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திரும்ப அழைப்பிக்கப்படுவார்கள். ஆமேன். அப்படி தானே? ஒரு சர்ச்சில் வந்து 2 வால் கிளாக் வச்சுருந்தாங்க. ஒன்று வந்து பிரசங்கியார் பார்க்குற மாதிரி, ஒன்று சபை மக்கள் பார்க்குற மாதிரி. பிரசங்கியார் பார்க்குற வாட்ச் 10 நிமிஷம் ஃபாஸ்ட்டு, சபை மக்கள் பார்க்குற வாட்ச் பின்னாடி 10 நிமிஷம் ஸ்லோ. ஏன்னா இவர் பார்க்க ஐயோ லேட் ஆச்சுன்னு வேகமாக போவார். அவங்க இன்னும் டைம் இருக்கே, பேசிட்டு நினைப்பாங்க. 2 பேருக்கு காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி 2 வால் கிளாக் செட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஆமேன். அதனால் இங்கே ஒரே ஒரு வால் கிளாக் தான் இருக்குது. அது ஒழுங்காக சரி கரெக்டாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கிட்ட வாட்ச் இல்லை, நான் அதை பார்த்து தான் செய்தியை நான் முடிப்பேன். ஆமேன். இந்த காலை வேளையில் 2 ஆராதனையிலும் நோயிங் த நோன் ஜீசஸ், அறிந்த இயேசுவை அறிந்தார்கள் என்ற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். தேவன் ஜனத்தோடு கூட பேசினார் என்று நான் கட்டாயம் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். தேவன் போடுகிற வார்த்தைகள் ஒரு நாளும் கீழே போவதில்லை. உங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம், வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறுகிறதா இருக்கிறது. ஆமேன். இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் தேவன் உங்களுக்கு வாக்கு பண்ணினார், யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, அவன் முகம் செத்து போவதுமில்லை என்று. மனுஷனோட வார்த்தை அல்ல, தேவனுடைய வார்த்தை. கர்த்தர் சொன்னார், சொன்னதை செய்கிற ஆண்டவர். வெட்கப்படுகிற சூழ்நிலை வந்தாலும் வெட்கப்படுத்தவே மாட்டார், அவர் தூக்கி எடுப்பார். அதுதான் அவருடைய வேலை. அவர் தூக்கி எடுக்கிறது தான் அவருடைய வேலையாக காணப்படுது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த இடத்துலேருந்து நான் பிரசங்கம் பண்ணுறேன்னா இதுக்கு பேர் புல்பிட். இதுக்கு பேர் என்னது? புல்பிட். புல்லுனா என்ன? இழுக்கிறது. புல்லுனா என்னது? தூக்கிறது அல்லது இழுக்கிறது. ஒன்று புல்லுனா யோசிக்க, சாப்பிட்றது மாடு ஆறுங்க. புல்லுனால் இழுக்கிறது, தூக்குறது. பிட்டுனா என்ன? பிட்டுனா என்ன? குழி. புல்பிட்டுனா என்ன? குழியிலிருந்து தூக்குறது. இந்த இடம் எதுக்கு தெரியுமா? குழியில் விழுந்தோம்னா தூக்குறது தான் இந்த இடம். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே வந்து நிற்கிறவங்க குழியில் இருக்கிறவங்க தூக்குறது தானே தவிர நிற்கிறவனை குழியில் தள்ளுறதுக்கு ஒரு நாளும் கிடையவே கிடையாது. இயேசுவானவர் இந்த உலகத்தில் ஊழியம் செய்த நாட்களிலே ஆண்டவர் பேசின நல் வார்த்தைகள், the good words what God spoke when he ministered to these people. இயேசு பேசுகிற நல் வார்த்தைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, பயப்படாதிருங்கள், கலங்காதே, திகையாதே, அழாதே, கவலைப்படாத, விசுவாசமாயிரு, திடன் கொள்ளுங்கள். இப்படி தான் ஆண்டவர் பேசினார். நம்ம சில ஆள்கிட்ட பேசினோம்னா இருக்கிற விசுவாசத்தையும் கீழே கொண்டு போயிடுவாங்க. -196, அதாவது LN2 லிக்விட் நைட்ரஜனோட டெம்பரேச்சர் வந்து -196, அங்கே கொண்டு போயிடுவாங்க சில ஆட்கள். நம்ம வந்து ஃபயராக இருப்போம், சூரியன் கிட்ட இருக்கிறத போல் இருப்போம், அப்படியே அனலாக இருப்போம். ஏன்னா சூரியன் தான் பயங்கரமான டெம்பரேச்சர். லிக்விட் நைட்ரஜன் ரொம்ப கோல்டஸ்ட் ஃப்ரீசிங், -196. அவன்கிட்ட பேசினோம்னா சூரியன் கிட்ட இருக்கிற ஆள் நம்ம கொண்டு எங்கே கொண்டு போய் வச்சுருவானுங்க? கீழே வச்சிருவோம். நல்லா இருக்கீங்களா? இருக்கிறோம் பிரதர். நல்லா இருந்து என்ன செய்ய போகிறோம், எது கேட்குறீங்க அப்படின்வா. ஏன்டா அவன்கிட்ட கேட்டோன்னு நமக்கு இருக்கும். நம்மளோட டெம்பரேச்சரே கீழே இறக்கி விட்டுருவாங்க. ஆனால் இயேசு பேசும்பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பயப்படாத, தைரியமாரு, சந்தோஷமாரு, மகிழ்ச்சியாரு. பவுல் பேசும்போது சொல்கிறாரு, சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று நான் உங்களுக்கு திரும்பவும். அப்போ திரும்பவும் ஒரு காரியத்தை சொல்கிறாரு அப்படின்னா, ஏற்கனவே சொன்னது என்ன செய்யலை, நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இது வரைக்கும் நீ கேள்விப்படியில்லைன்னு அர்த்தம் நமக்கு. அப்போ ஏன் ஆண்டவர் இந்த உலகத்தில் ஊழியம் செய்த நாட்களிலே சில வார்த்தைகளை பேசினார். அது எதுக்கு சொல்கிறார் அப்படின்னா, ஜனம் பலனடைய வேண்டும், தன்னுடைய பிள்ளைகள் உற்சாகம் அடைய வேண்டும். தான் வந்த நோக்கம், the mission of God to be fulfilled. இயேசுவான இந்த உலகத்திற்கு வந்த பிரதான நோக்கம் ஊழியம் நிறைவேறும்படிக்கு தான் இந்த உலகத்தில் வந்தார். பிதாவாகின தேவன் சொல்லும்போது இயேசு குறித்து சொல்லும்போது, ஊழியம் கொள்ளும்படிக்கல்ல அவர் செய்யும்படிக்கு அவர் வந்தார். எதுக்கு வந்த? நான் ஊழியம் செய்ய வந்திருக்கப்பா, உன் கண்ணீரை துடைக்க வந்திருக்கேன், உன் கவலையை மாற்ற வந்திருக்கேன், உனக்கு சுகம் கொடுக்க வந்திருக்கேன், உன்னை ஆறுதல் படுத்த வந்திருக்கிறேன், உன்னை தூக்கி நிறுத்துக்க வந்திருக்கிறேன். அவர் நெறிந்த நாளிலே முறியாமல், மங்கி எரிகிற திரியை அணையாமல். எரிஞ்சிட்டு இருக்கிற திரி, மங்கி எரிகிற திரியை நம்ம யோசிப்போம், அப்படின்னு ஊதுனா அது அணைஞ்சிரும். ஆனால் எந்த திரியை கர்த்தர் ஊதுவார் தெரியுமா? எந்த குதிரைகள் வெளியே நமக்கு விரோதமாக வருதோ, வசனம் சொல்லுது ஏசாயால, குதிரை வீரர்கள் வராங்க, ஒரு திரியை அணைப்பது போல அப்படின்னு ஊதி போடுவார். ஒரு திரியை அணைப்பது போல ஊதி போடுறார் எதிரி வந்தானா. ஆனால் நமக்கு சொல்கிறாரு, நெறிந்த நாளிலே முறியாமல், மங்கி எரிகிற திரியை அணையாமல் நம்மை தூக்கி விடுகிற ஆண்டவராக இருக்கிறார். நெறிந்த நாளில் என்று சொல்லும் பொழுது இஸ்ரேல் மக்கள் அவர்கள்
அந்த ஆத்தோரத்தில் அங்கே போகும்போது அந்த மூங்கில் நாணல் மரங்கள் இருக்கும், அதை எடுப்பாங்க. அந்த மூங்கில் எடுத்து அதில் ஓட்டை போட்டு அப்படியே புல்லாங்குழலில் அப்படி வாசிப்பாங்க, ஊதி பார்ப்பாங்க சத்தம் வருதா அப்படின்ட்டு. அதில் கரகர பிரியா அந்த ராகம் வந்துச்சுன்னா உடச்சி போட்டுருவாங்க. என்ன பிரியா? ஆமாம். சரியான டியூன் வரலைன்னா, சரியான பிச் அதில் இல்லைன்னா, நோட்ஸ் அதில் வரலைன்னா, பாப்பா சரியான இசை இதில் எழுப்பப்பட முடியவில்லை, அதை எடுத்து அந்த குச்சியை முட்டியில் வச்சு உடச்சி தூக்கி போட்டு போயிடும். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. அந்த நாணலில் சரியாக சவுண்டு வரலைன்னா அகைன் டியூன்ஸ் இட், மறுபடியும் அது அழகான நேர்த்தியான சத்தம் வரும்படிக்கு தேவன் அதை வணைகிற ஆண்டவராக இருக்கிறார். உலகத்தில் பலவிதமான தொழில் செய்கிறாங்க. ஆசாரி வேலை செய்கிறான், மெக்கானிக் வேலை செய்கிறான், கார்பெண்டர், இந்த பல வேலைகள், நகாசு, எல்லா வேலையும் செய்கிறாங்க. இந்த வேலையெல்லாம் செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஆசாரி தேய்ச்சிட்டே இருப்பார், இழைச்சிட்டே இருப்பார். 1/2 மணி நேரம் வேலை செய்வார், டீ கொடுக்க போகிறேன் சார் அப்படின்னு போயிடுவோம். மறுபடியும் வந்து 1/2 மணி நேரம் வேலை செய்வார், சாப்பிட போகிறேன் சார், ரெஸ்ட் ரூம் போகிறேன் சார்னு. ஒரு காலையில் ஒரு 8 மணி நேரம் வேலை செய்கிறாங்கன்னா 20 தடவை வெளியே போயிடுவாங்க வேலை செய்யுது. டெய்லர் நினச்சா வெட்டிகிட்டு இருப்பார், பாதியில் போயிடுவார். வீடு கட்டுறவங்க, பெயிண்ட் பண்ணுறவங்க, ப்ளம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வேலையை விட்டு போயிடுவாங்க. ஆனால் இயேசுவானவர் மாத்திரம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, பிதாவாகிய தேவன் பரம குயவனாக இருக்கார். என்னவா இருக்காராமா? பரம குயவன். குயவனோட வேலை எப்படி தெரியுமா? மண்ணை எடுத்தாருன்னா, வச்சாருன்னா, செஞ்சாருன்னா அதை முடிக்கிற வரைக்கும் கையை எடுக்க மாட்டார், விட்டுட்டு போக மாட்டார். ஏன்னா அதை எடுத்துட்டாருன்னா அவர் தான் நினைத்ததின்படி அது வணையப்பட முடியாது, அது வேறே பாண்டமாய் பிரயோஜனமாக போயிடும். அதை ஒன்றை வச்சு என்ன செய்யணுமோ அது வரைக்கும் தம்முடைய கையை அது மேலே வைத்திருக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். அவர் விட்டுட்டு போகிற ஆசாரி கிடையாது. அவர் பிறப்பில் ஆசாரி தான், கார்பெண்டர் தான், ஆனால் வேலையில் வந்து குயவன் அவர். ஆமென். குயவன் உன்னை திருந்தி வணைகிற மனுஷனாக இருக்கார். உன் வாழ்க்கையில் உன் கரத்தை வைக்கிற ஆண்டவர் உங்களை கொண்டு, உன்னை கொண்டு, இந்த ஊழியத்தை கொண்டு தேவன் என்ன நோக்கத்திற்கு அழைத்தாரோ, என்ன நோக்கத்திற்கு கணவன் மனைவியாய் இணைத்தாரோ, என்ன நோக்கத்திற்கு பிள்ளைகளை கொடுத்தாரோ அதை நிறைவேற்றி முடியும் வரைக்கும் தம்முடைய கரத்தை எடுக்கவே மாட்டார் அவர். ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேச விரும்புகிற காரியம் நோயிங் தி நோன் ஜீசஸ், அறிந்த இயேசுவை அறிந்தார்கள். யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஜான் சாப்டர் 21 verse 4 வாசியுங்கள். யோவான் 21:4. விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார், இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். எல்லாரும் பைபிள்லேருந்து எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? ஒரு எடுத்து வச்சுக்க, சத்தமாக வாசிக்கலாம். ரெண்டு மூணு கேள்வி இதில் கேட்டோம்னா, யார் நின்றார், எங்கே நின்றார், யார் அறியவில்லை என்று சொல்லி பார்த்தா ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். யார் நிற்கிறார்? இயேசு நிற்கிறார். எப்போ நிற்கிறாரு? வெளிச்சத்தில், விடியற் காலத்தில் நிற்கிறாரு. யாருக்கு அவரை தெரியலனா? சீஷர்களுக்கு அவரை தெரியல. அதிகாலையில் வெளிச்சத்தில் நிற்கிற இயேசுவை சீஷர்கள் அறியாமல் இருந்தார்கள். தேவனால் அழைக்கப்பட்ட, வேறு பிரிக்கப்பட்ட, உயர்ந்த நோக்கத்திற்காய், உயர்ந்த ஊழியத்திற்காய் அழைக்கப்பட்டு அவரோடு கூட இருந்து வாழும்படிக்கு அழைக்கப்பட்ட சீஷர்கள் அவருக்கு அவர் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. பல சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவரை பார்த்து நாம் கேட்கிற கேள்வி, கடவுள் என்று ஒருவர் இருக்கிறாரா? கடவுள் இருந்தால் ஏன் இப்படிலாம் நடக்குது? ஆண்டவருக்கு கண் இருக்கா, காது இருக்கா, மூக்கு இருக்கா அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. என்ன இருக்குன்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்களோ எல்லாமே அவருக்கு இருக்குது. ஏனென்றால் உங்களுக்கு என்ன இருக்குதோ அதெல்லாம் அவருக்கு இருக்கின்றது. எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, வசனம் சொல்லுது அவருடைய சாயலில், அவருடைய ரூபத்தில் தேவன் நம்மை படைத்திருக்கிறார். அப்போ நமக்கு மூக்கு இருந்தால் அவருக்கு மூக்கு இருக்குது, நமக்கு கண் இருந்தால் நமக்கு கண் இருக்குது, எல்லாமே அவருக்கு இருக்குது. உங்களுக்கு மூக்கு சப்பையாக இருந்தாலும் நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவருக்கு மூக்கு அழகு மூக்கு தான் அவர் உருவாக்கியிருக்கார். ஆமேன். அப்போ தேவனுக்கு குறை ஒன்றுமே இல்லை, அவருக்கு எல்லாமே இருக்குது. சில வேளைகளில், சில சூழ்நிலைகளில், சில சர்க்கம்ஸ்டன்ஸில் நம்ம கேட்குறோம், ஆண்டவர் இருக்கிறாரா, ஏன் இப்படி நடக்கிறது, ஏன் இந்த பிரச்சனை, ஏன் ஆண்டவர் என்னை மறந்தாரோன்னு நம்ம கேட்குறோம், கேள்விகள் கேட்குறோம். ஏன் அந்த கேள்வி கேட்குறோம் அப்படின்னா, அவர் செயல்படுகிறார் என்பதை நம்மால் பார்க்க முடியவில்லை, நம்முடைய கண்களால் பார்க்க முடியவில்லை. ஆனால் ஏன் ஆண்டவர் அப்படிப்பட்ட நிலைக்கு அனுப்புகிறார் அப்படின்னா,
அவர் கடவுள் என்பதை காண்பிக்கும்படிக்கு அப்படிப்பட்ட இக்கட்டுகள் வழியாக நம்மை அனுப்புகிறார் இருக்கிறார். உங்களுக்கு பிரச்சனை வருவதற்கும் உங்களுக்கு சோதனைகள் வருவதற்கும் காரணம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக தான் தெய்வம் என்பதை நிரூபித்து காண்பிக்கும்படிக்கு கர்த்தர் விரும்புகிறார். உங்கள் விசுவாசத்தை என்கரேஜ் பண்ணும்படி கர்த்தர் விரும்புகிறார். நான் செய்திக்குள்ளே வரல, ஒரு வசனத்தை சொல்ல விரும்புகிறேன். யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் நினைக்கிறேன், எடுங்க பார்க்கலாம். யோவான் 15. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. இல்லை சாரி, அது லாசரு மரித்து யோவான் 10 நினைக்கிறேன், எடுங்க. 11 யோவான் 11 14 15 வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாய் சொல்லி, நான் அங்கே ராதத்தினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகிறதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுது அவனிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்றார். போதும். இப்போ பாருங்க, தமிழ்ல கொஞ்சம் அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி இருக்கு. இங்கிலீஷ் பைபிள் இருந்துச்சுன்னா அந்த 11 வசனம் என்ன சொல்லுதுன்னா, லாசரஸ் இஸ் டெட் அண்ட் ஐ எம் ஹாப்பி, அப்படிதான் போட்டிருக்குது. இது தமிழ் மொழியாகிறது கொஞ்சம் தள்ளி வருது. இங்கிலீஷ் பைபிள் நீங்கள் எடுத்து பாருங்கள், அந்த வசனம் எடுத்து வாசி. இங்கிலீஷ் பைபிள் இருக்கா அவங்ககிட்ட யார்ட்டையாச்சு இருந்துச்சுன்னா? எல்லாமே தமிழ் தெரிஞ்சவங்க தான், இங்கிலீஷ் தெரியாது. அந்த 11 வந்து 15ஆம் வசனம் சொல்லுது, லாசரஸ் இஸ் டெட் அண்ட் ஐ எம் ஹாப்பி. இப்போ அந்த பகுதி மாத்திரம் பின்னாடி வசனத்தை வாசிக்க இருக்குதாமா? இல்லை, இங்கிலீஷ் இருக்கான்னு கேட்டேன். இங்கிலீஷ் ரைட். லாசரஸ் இஸ் டெட் அண்ட் ஐ எம் ஹாப்பி அப்படின்னு இருக்குது. அப்போ அடுத்த வசனம் வாசிக்காம அதை வாசிச்சோன்னு வச்சுக்கோங்க, ஒரு மொழியாக்கத்தில் அதை மாத்திரம் வாசித்தோம்னா பார்க்குறது எப்படி கேட்கும் அப்படின்னா, இயேசு என்ன சொல்கிறார் அப்படின்னா, லாசரு மரித்து போயிட்டான், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். பின்னாடி தான் வருது, நான் ஏன் சந்தோஷமாக இருக்கிறேன்னா, அண்ட் ஐம் இதில் போட்டிருக்கு, ஆனால் இன்னொரு ட்ரான்ஸ் சூப்பராக இருக்கு. அண்ட் ஐ எம் கிளாட் ஃபார் யுவர் சேக்ஸ் தட் ஐ வாஸ் நாட் தேர். என்ன சொல்கிறார்? அண்ட் ஐ எம் கிளாட் ஃபார் யுவர் சேக்ஸ் அண்ட் ஐ எம் நாட் தேர். நான் அங்கே இல்லாததுனால ரொம்ப சந்தோஷப்படுறேன். எப்படி இருக்குன்னா, லாசர் செத்துட்டான்ப்பா, அந்த துக்க வீட்டில் நான் இல்லாததுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம், அவன் செத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு இயேசு சொல்கிற மாதிரி இருக்குது. நிறைய பேர் நினைப்பாங்க, அந்த ஆள் மண்டையை போட்டால் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினைக்க நிறைய பேர் இருப்பாங்க. இயேசு சொல்கிறது அது போல தான் இருக்குது. ஆனால் இயேசு என்ன சொல்கிறாருன்னா, நான் ஏன் சந்தோஷப்படுறேன் அப்படின்னா, நீங்கள் அங்கே இராதனால சந்தோஷப்படுறேன். நீங்கள் அங்கே இல்லை, எனக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னா, நீங்கள் அங்கே இருந்தீங்கன்னா எனக்கு சந்தோஷமெல்லாம் போயிருக்கும், என் விசுவாசமெல்லாம் போயிருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நீங்கள் இல்லைன்னா என் விசுவாசம் சந்தோஷம்லாம் போயிருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இயேசு தாம் செய்ய போவதை அவங்களுக்கு சொல்லலை. இயேசு வந்து லாசரு இறந்து போனதில் சந்தோஷம் இல்லை, செத்து போன லாசருக்கு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு நினச்சார் பார்த்தீங்களா, அது நினச்ச ஒரு சந்தோஷம் வந்துருச்சு. கூட இருக்கிற கூட்டம் எல்லாரும் என்ன பார்த்துட்டு இருக்காங்கன்னா, லாசர் செத்து போயிட்டாரு, 3ஆம் நாள் கட்டாயம் கறி சோறு போடுவாங்க, பால் ஊற்றுறதுக்கு சாப்பாடு போடுவாங்க, இதை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் இயேசு என்னத்தை பார்த்துட்டு இருக்கிறாருன்னா, 4 நாள் ஆனதற்கு பின்பு அவனை நான் உயிரோடு எழுப்புவேன் என்று சொல்லி இயேசு பார்த்தார். பார்த்தீங்களா, அவன் உயிர்த்தெழுதலை பார்த்து இயேசு சந்தோஷப்பட்டார். நம்ம விழுகிறத பார்த்து நிறைய சந்தோஷப்படுவாங்க, ஆண்டவர் மாத்திரம் உயிர்த்தெழுவதை பார்த்து சந்தோஷப்படுகிற ஆண்டவராக இருக்கிறார். இப்போ கீழே ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள்லாம் அங்கே இல்லைப்பா, நீ இல்லாதனால சந்தோஷப்படுற. என்ன சந்தோஷம் அப்படின்னா, லாசர் மரித்து போனால் ஐ எம் ஹாப்பி பிகாஸ் ஐ எம் கோயிங் டு ரைஸ் ஹிம். ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை, கஷ்டம், துக்கம், துயரம் வந்துச்சுன்னா கவலைப்படாதீங்க, இயேசு சந்தோஷமாக இருக்கார். ஏனென்றால் உங்கள் துக்கத்தை மாற்ற வல்லவர் அவராக இருக்கிறார். ஆமென். உன் வியாதியை பார்த்து இயேசு சந்தோஷப்படுறாரு. என்னன்னா, இந்த வியாதியிலிருந்து நீ விடுதலை கொடுக்க போறார் அவர். ஆமென், ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் இயேசுவினால முடியும். நீ பிரச்சனையில் இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படல, உன் பிரச்சனைக்கு அப்புறம் நீ விடுவிக்கப்பட போகிற பார்த்தியா, அதை பார்த்து என் ஆண்டவர் களி கூறுகிற ஆண்டவராக இருக்கிறார். இயேசுவை சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். 21:4 சொல்லுது, இயேசுவை சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். கூடவே வாழ்ந்த சீஷர்கள் இயேசுவை அறியவில்லை. பல நிலைகளிலே ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தாலும் நம்முடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்று சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த வசனத்தை முன்ன பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் பேதுருவை உன்னத நோக்கத்துக்கு அழைத்திருந்தார், ஒரு உன்னத பணிக்கு அழைத்திருந்தார். அந்த பணியை விட்டு தான் விட்டு வந்ததற்கு திரும்பினதினாலே
திரும்பவும் மீன் பிடிக்க போனதினாலே என்ன அழைப்பில் அவன் இருந்தானோ, என்ன ஹை காலிங்கில் இருந்தானோ, அந்த ஹை காலிங்கை விட்டு லோ காலிங்குள்ளே போயிட்டான். அவனால் இயேசுவை பார்க்க முடியவில்லை. ஆண்டவர் உங்களை ஒரு பணிக்கென்று, ஒரு நோக்கத்திற்கென்று, ஒரு தரிசனத்தோடு, ஒரு விஷனோடு கர்த்தர் அழைத்திருப்பாரே என்றால், அவர் சொன்னதை செய்கிற தேவன், வல்லமையுள்ள கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கிற ஆண்டவராக இருக்கிறார். இவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா, இவர் சொன்னாருங்க, வருவேன்னு சொன்னார், கூட இருப்பேன்னு சொன்னார், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் உங்களோடு இருப்பேன்னு சொன்னார். ஆனால் 3 வருஷத்திலே ஆள் எஸ்கேப் ஆகி போயிட்டார். இவரை நம்பினா வேலைக்காகாது, நம்ம வேலையை பார்ப்போன்னு திரும்ப மீன் பிடிக்க அவங்க போயிட்டாங்க. இவன் மாத்திரம் போனான் இல்லை, இவன் கூட இருக்கிற இன்னும் 6 பேர், 6+1, 7 பேரையும் அவன் கூட்டி கொண்டு போகிறான். 7 பேரையும் அவன் கூப்பிடல. இவன் சொல்றாரு, பேதுரு சொல்றாப்புல, நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று சொன்ன பொழுது கூட இருக்கிறவங்க சொல்றாங்க, அதற்கு அவர்களும் நாங்களும் உம்முடனே கூட வருவோம். பல நிலைகளிலே நல்ல காரியத்துக்கு மனிதர்கள் சேர மாட்டாங்க. ஆனால் ஒரு கெட்ட காரியத்திற்கு மனிதர்கள் சேருவாங்க. இவன் அப்படி தான் சேர்ந்தான். வசனம் சொல்லுது, உடனே படவேறினார்கள், அந்த ராத்திரியில் அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. எ நைட் ஆஃப் ஃபெயிலியர்ஸ். இயேசு இல்லாமல் செய்கிற எந்த காரியமாக இருந்தாலும், எத்தனை கூட்டாளிகள் இருந்தாலும், எத்தனை மனிதர்கள் கூட இருந்தாலும், என்ன சர்க்கம்ஸ்டன்ஸ் நல்லா இருந்தாலும், பெரிய கடல் இருந்தாலும், படகு இருந்தாலும், வலை இருந்தாலும், நெட் ரிசல்ட்டு நெட்டில் 0 தானே தவிர ஒரு ஒன்றுமே கிடையாது. இயேசுவோடு நம்முடைய வாழ்க்கை, இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற வாழ்க்கை இருக்குமே என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கையாக இருக்கும். ஏன் இவன் வாழ்க்கையில் ஃபெயிலியரு, ஏன் இவன் அந்த மீன் கிடைக்கல அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஆண்டவர் இவனை அழைத்த தேவன் சொன்னார், நான் பரலோகத்துக்கு போக போகிறேன்ப்பா, நான் பரலோகத்துக்கு போதுமுக்கு நல்லது, நான் போவேனாகில் உங்களுக்காக ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன், அந்த தேற்றவாளன் உங்களுக்கு சகல சத்தியத்துக்குள்ளே வழி நடத்துவார், உங்களுக்கு புது பலன் வரும் எல்லாம் சொல்லிட்டு சொன்னார். நீங்கள் போய் எருசலேமில் தரித்திருங்கள், காத்திருங்கள் என்று சொன்னார். காத்திருங்கள் எருசலேமில், நான் போய் அனுப்புவேன் என்று சொன்னவர் அனுப்புவாரோ மாட்டாரோ என்று சொல்லி அவர்கள் சந்தேகப்பட்டார்கள். சொன்னாருங்க, 40 நாள் ஆச்சு, இப்போ செஞ்சிருவார்னு எதிர்பார்த்தோம், இன்னைக்கு செஞ்சிருவார்னு எதிர்பார்த்தோம், இத்தனை நாள் ஆச்சு, அவர் அனுப்புகிறாருன்னு தெரியல, கிட்டத்தட்ட 40 நாள் ஓடிருச்சு. ஆனால் இன்னொரு 10 நாள் வெயிட் பண்ணாங்கன்னா நிச்சயமாக சொன்னது அனுப்ப. ஏனென்றால் பரம்பினதுக்கு பின்பாக 50வது நாளிலே தமது ஆவியை அவர் அனுப்பினார். ஆண்டவர் has got a set time. ஒவ்வொன்றுக்கும் God has a set period of time, a span of time. நம்ம நினைப்பது போல எல்லாவற்றையும் அந்தந்த நேரத்தில் செய்கிற ஆண்டவரும் எதிர்பார்ப்போம். அந்தந்த நேரத்தில் செய்கிற ஒரு ஆண்டவர் அல்ல, அவரின் நேரத்தில் செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். அவர் காலத்துக்கு முன்னையும் செய்வதில்லை, காலத்துக்கு பிந்தியும் செய்வதில்லை, அவருடைய காலத்தில் செய்கிறார். அவர் தம்முடைய காலத்தை நகர்த்தி செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். You may think, you may wonder that you have lost your time, but God is holding your time. உங்களுடைய நேரங்களை எல்லாம் கர்த்தர் தம்முடைய கரத்திலே வைத்திருக்கிற ஆண்டவராக இருக்கிறார். He knows the end from the beginning. உன்னுடைய முடிவை ஆரம்பத்திலிருந்து அறிந்திருக்கிற ஆண்டவர். நமக்கு தான் ஆரம்பம் தெரியும், முடிக்க தெரியாது. ஆனால் முடிவை ஆரம்பத்திலேயே அறிந்திருக்கிற ஆண்டவர். அவர் பார்த்தீங்கன்னா, காணா ஒரு கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் தீர்ந்துருச்சு. தீர்ந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் வந்து சொல்கிறாங்க, தீர்ந்துருச்சு அப்படின்னா மரியா அம்மா சொல்கிறாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார் அதன்படி செய்யுங்கள். போகிறாரு, சீசரை சொல்கிறார், தண்ணி எடுங்க ஊற்றுங்க அப்படின்னு சொல்கிறார். ஜாடியில் ஊற்றுறாங்க, கழுவுற அது வேறு பிரச்சனை, ஊற்றுறாங்க, எடுத்து குடிக்கிறாங்க. ஒருத்தர் வந்து சொல்கிறான், அந்த ஸ்டூவர்டு வந்து சொல்கிறாப்புல, இந்த ரசம் முந்தின ரசத்தை காட்டில் எப்படியா இருந்துச்சாமா, டேஸ்ட்டாக இருக்கும். வைன் ப்ராசஸில் திராட்சை ரசத்தை ப்ராசஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேஸ்ட் எப்போ ஏறும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எவ்வளோ நாளைக்கு அது வந்து காலங்கள் மாற 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 ஏற ஏற தான் அதோடைய குவாலிட்டி ஏறும், தன்மைகள் ஏறும், ருசி கூடும். 1 வருஷம் வைன் இருக்குது, 2 இயர்ஸ் வைன் இருக்குது, 5 இயர்ஸ் வைன் இருக்குது, 10 இயர்ஸ் வைன் இருக்குது, நிறைய 100 இயர்ஸ் நிறையா இருக்குது, டிஃப்ரெண்ட் இயர்ஸில் இருக்குது. இப்போ இயேசு முதல்ல கொடுத்த கல்யாண வீட்டில் முதல்ல கொடுத்த வைன் பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு சொல்கிறான், இதை காட்டிலும் இப்போ தண்ணி கொண்டு வந்து ஊற்றி கால்களுக்கு வச்சிருந்த தண்ணியில் கொடுத்த வைன் இருக்கு பார்த்தீங்கன்னா, இது வந்து அதை காட்டி ரொம்ப ருசியாக இருக்குது அப்படின்ற. எப்படி அதை காட்டி ரொம்ப ருசினா, அந்த வைன் ஒரு 10 வருஷத்து ஓல்டு வைன் தாங்க வந்து கல்யாணத்துக்காக செஞ்சு வச்சுருந்தோம். ஆனால் இப்போ தண்ணியிலேருந்து எடுத்து கொடுத்தாங்களா, திஸ் இஸ் மோர் தென் 100 இயர்ஸ் ஓல்டு. இது எப்படி ருசியாக இருக்குன்னா, 100 வருஷத்துக்குள்ள சுவையை கொடுக்கு. அப்படின்னா ஆண்டவர் இழந்து போன காலத்தை, இழந்து போன டைமை, இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப ரீகெயின் பண்ணுகிற ஆண்டவராக இருக்கிறார். ஒரு செகண்டில்
100 வருஷத்துக்கு கொண்டு வந்துட்டார். ஒரு செகண்டில் 100 வருஷம் பின்னாடி போன ஆள்லாம் இருக்கான். வாயை விட்டு ஒரு செகண்டில் ஏமாந்து வேலையை விட்டவன் இருக்கான், வருமானத்தை விட்டவன் இருக்கான், ப்ரொமோஷனை விட்டவன் இருக்கான், இன்க்ரிமெண்ட் லூஸ் பண்ணவன் இருக்கிறான். ஆனால் ஒரு செகண்டில் 100 வருஷத்துக்கு உண்டான சுவையை, இல்லை அதிக வருஷத்துக்கு உண்டான சுவையை என் ஆண்டவரால் கொடுக்க முடியும் என்றால், காட் ஹோல்ட்ஸ் யுவர் டைம். உன்னுடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்குது. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஆமேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, என்னுடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்குது, அவருடைய கரத்தில் இருக்குது. ஆமீன், ஹல்லேலூயா. நான் இன்னும் செய்திக்கே நான் போகல. ஏன்னா 2 செய்தி பாஸ்டர் கேட்டிருக்கேன். பாஸ்டர் பாப்பார் இப்போ என்னடா இன்னும் போவே மாட்டேன்றான்னு, எப்போ ஆரம்பித்து எப்போ முடிப்பான்னு தெரியல பாஸ்டர் பார்த்துட்ருக்கேன். உங்களுக்கு வேண்டிய வார்த்தையில் கர்த்தர் பேசுகிறான்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆமீன், ஹல்லேலூயா. இப்போ இந்த வார்த்தைகள் சொல்லுது, இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். என்ன ரீசன் அப்படின்னா, இவங்க வாழ்க்கையிலே காணப்பட்ட ஒரு பின்மாற்றம். நீ ஆண்டவர் அழைத்த அழைப்பை விட்டு வேறொரு இடத்துல நீ இருந்தீன்னா, நீ இயேசுவை உன் கண்களுக்கு தெரியவே தெரியாது. நீ அவரோட கூட வாழ்ந்திருக்கலாம், ஊழியம் செஞ்சுருக்கலாம், பிரசங்கம் பண்ணியிருக்கலாம், பாடி இருக்கலாம், எல்லாம் செஞ்சுருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு சோர்வு, ஏதோ ஒரு காரியம் தேவனை விட்டு உன்னை சற்றே தூர போய், ஆண்டவர் சொல்லாத சொல்லுகிற ஒரு இடத்தை விட்டு சொல்லாத இடத்துல போய் இருப்பீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய கண்களுக்கு தெரிய மாட்டார். யூ கேனாட் see him. வேதத்திலே பல இடங்களிலே இயேசுவை அவரோடு வாழ்ந்த மக்களுக்கு தெரியவில்லை. ஒருவேளை ஒரு ஆண்டவரை அறியாத ஜனத்திற்கு, இயேசுவை அறியாத மாற்று மக்களுக்கு வேணால் கடவுளை தெரியாமல் இருக்கலாம். அவங்க தெரியலன்னு சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. they have not seen Jesus, அவங்களுக்கு தெரியாது. ஆனால் வேதத்தில் நான் சுட்டி காட்டுகிற பகுதியில் எல்லாம் இயேசுவோடு நடந்து வாழ்ந்து உண்டு அவருக்கு சாப்பாடு சாப்பிட்டு அவரை பற்றி பேசுகிற ஆளுக்கெல்லாம் கூட அவரை பற்றி தெரியல. வாசிக்கலாம், மார்க் 4ஆம் அதிகாரம் 4:39-41. மார்க் சாப்டர் 4 verse 39, 40, 41. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். 38 போடுங்கப்பா. 38. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். போதும். போதகரே, நாங்கள் மடிந்து போவது உமக்கு என்ன இல்லை? 3 வேர்ட்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா, ஒன்று கவலை, இன்னொன்று பயம், இன்னொன்று ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று, அவிசுவாசம். இப்போ ஆண்டவர் பாருங்க, அந்த படகுல போறாரு. படகுல இயேசு இருக்கிறார், தன்னுடைய சீஷர்களை அக்கறைக்கு கொண்டு போறார். இயேசு தன்னுடைய சீஷர்கள் மீது அக்கறை உள்ளதுனால தான் அவர் படகுல படுத்து தூங்குறார். ஆனால் இவன் கேட்குறாங்க, நாங்கள் மடிந்து போவது உமக்கு கவலை இல்லையா? என்ன கேட்குற, உமக்கு அக்கறை இல்லையா? ஆண்டவர் சொல்லுவார், டே உன்னை அக்கறைக்கு கொண்டு போவது தான் ரொம்ப அக்கறையான இருக்கிறேன் அப்படின்னு இருப்பார். அக்கறை இல்லாமல் பேசுகிறப்ப கேட்குறான், கவலை இல்லையா? இயேசு கேட்குறாரு, ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? 3 வார்த்தை, கவலை, பயம், விசுவாசம். நம்மளோட வாழ்க்கையில கூட படுத்திருக்கிற, படகுல படுத்திருக்கிற இயேசு போட்டில் கூட வராரு. அந்த படகின் முன்னணியும் என்பது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு ஷிக் ரெப்பில் போட்டில் ஏதாச்சும் அடிபட்டுச்சுன்னா முதல்ல அடிபடுறதுன்னா அந்த இடம் தான் அடிபடுமாமா. அப்போ உனக்கு பிரச்சனை வருது அப்படின்னா முதல்ல அந்த பிரச்சனை யாருக்கு வருதுன்னா இயேசுக்கு தான் வரும். ஆண்டவர் சொல்றார், இதோ உங்களை நான் என்னோட உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கேன், ஒருவனும் உங்களை என்னிடத்திலிருந்து பறிப்பது கிடையாது. வரைந்து வைத்திருக்கிறார் அப்படின்னா நீங்கள் நினைக்கலாம் ஏதோ பெயிண்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு அப்படின்ட்டு. இங்கிலீஷ் பைபிளில் ஐ ஹவ் காவ்ட் யூ இன் மை பாம் அப்படின்னா, உன்னை என்னுடைய உள்ளங்கையில் நான் எதுவும் செதுக்கி வைத்திருக்கிறார். எப்படி வச்சிருக்கிறார் அவர்? எதை செதுக்குவாங்க? கல்லை செதுக்குவாங்க. ஏன்னா கல்லில் செதுக்குனீங்கன்னா அந்த கல்லில் செதுக்கப்பட்ட சிலையின் வடிவம் ஒரு நாள் மாறவே மாறாது. ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை என்னோட உள்ளங்கையில் செதுக்கி வச்சிருக்கிறேன், நீ ஒரு நாள் மாறுவதில்லை, ஒருத்தனும் அழிக்க முடியாது. ஆமீன். அதான் சொல்ற, உள்ளுக்குள்ள நீ பாதுகாப்பு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, கூட நான் போட்டில் வரேன், நான் படுத்திருக்கேன் அப்படின்னா உன்னை குறித்து உன்னை காட்டிலும் அதிக அக்கறை உள்ளவன் நான். எப்படிங்க சொல்கிறீங்க அதிக அக்கறை உள்ளவன் நான்? ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்குது. ஹலோ, உங்கள் தலையில் உள்ள, நீங்கள் இத்தனை பேர் வந்திருக்கீங்களா, என்னைக்காச்சும் உங்கள் தலையில் உள்ள முடியை எண்ணி இருக்கிறீங்களா? ஒரு நாள் அவர் சொல்கிறாரு, நான் எண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றார்.
அப்படின்னா உங்களை காட்டிலும் உங்களுடைய ஆண்டவர் உங்களை குறித்து அதிக அக்கறை உள்ளவரா இல்லையா? நாமளே அக்கறைப்படாது, நாமளே யோசிக்காது, நாமளே நினைக்காத உன்னை குறித்து அவர் அக்கறை உள்ளவரா என்றால் அவரை போல அக்கறை உள்ளவர் ஒருவருமே கிடையாது. இவன் கேட்கறான், போதகரே, ஐயரே, நாங்கள் மடிந்து போவது உமக்கு கவலை இல்லையான்னு சொல்லும். இயேசு எந்திரிக்கிறாரு, காற்றையும் கடலையும் அமர்த்துகிறார். இறையாதே, அமைதலாயிரு. மார்னிங் சொன்னேன், இயேசு பார்க்குற கடல் கொந்தளிக்கிறது, எல்லாரும் கடலே கொந்தளிக்காத அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆண்டவர் எங்க பேசுறாருன்னா ரூட் காஸ் கிட்ட பேசுறார். எந்த இடத்துல பிரச்சனை ஆரம்பிக்குதோ அதுகிட்ட பேசுகிறதா நம்முடைய ஆண்டவர். நிறைய பேர் ஊமுக்கு சும்மா இருந்துட்டு ஏதோ நோண்டி விட்டு கிள்ளி விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆண்டவர் பார்க்குற இந்த கடல் கொந்தளிப்பதுக்கு காரணம் பின்னாடி இருக்கிற ஒரு காத்து. இயேசு பார்க்குற இறையாதே, அமைதலா இரு. எங்க அதை எதை அழுத்தினாரு? காற்று அதட்டினார். வாலிபனை, மரித்த வாலிபனை கொண்டு போகிறாங்க பாடையில் வச்சு. யோசிச்சு பாருங்க, இயேசு பாடையை தொட்டாரு, பாடையை தொட்டோன்னா வாலிபனே எழுந்தார். யாரை தொட்டிருக்கணும் நம்ம எதிர்பார்த்துருப்போம். அவருக்கு தெரியுங்க எதுக்கிட்ட பேசணும், எதை தொட்டால் வேலை நடக்கணும் அவருக்கு தெரியும், நமக்கு தெரியாது. அந்த பாடையை தொட்டார், வாலிபன் என்ன செஞ்சார்? எழுந்துட்டார். பல சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நினைப்போம் இப்படி செஞ்சால் பரவாயில்ல, இப்படி செஞ்சால் நல்லா இருக்குன்னு நினைப்போம். அவருடைய வழி தனி வழி, அவர் தனி ரூட் வச்சுருக்காருங்க, அவரோட வழி தனி வழி. நாங்கம்மா நினைக்கிறோம் எலிசா வந்து எனக்கு தடவி பார்ப்பான், ஜபம் பண்ணுவான், கையை வைப்பான் அப்படின்னா. நான் எலிசா சொல்ல ஒழுங்காக போய் குளிச்சுட்டு போ அப்படின்ட்டார். ஜோர்தானில் போய் நல்லா குளிச்சு சுத்தமாக குளிச்சுட்டு போ அப்படின்னார். ஆப்னாவும் பர்பாரும் பெருசு இல்லையா? எங்கள் ஊரில் இதை காட்டில் பெரிய நதி. உங்கள் ஊர் நதி பெருசாக இருக்கலாம்டா, ஆனால் யோர்தானில் தான் வல்லமை இருக்குது. ஆமீன். இயேசுவின் வார்த்தையில் தான் வல்லமை. ஆப்னார் பர்பாரில் பெரிய பெரிய நதிகள் தான், பட் நோ யூஸ். ஆனால் யோர்தான நதி குட்டையும் குளமும் அப்படி இருந்தாலும் கூட அந்த யோர்தான் நதி அன்னைக்கு வந்து பிரவாகித்த வரல. எலிசா சொல்ல சின்ன குட்டையும் குளமையும் போல் என்ன நதி அப்படின்னா அந்த குட்டையும் குளமுமாய் இந்த நதியில் தான் அற்புதம் நடந்தது. இயேசு அடிக்கப்பட்டவராய், அழகற்றவராய், குற்றுயிராய் இருந்த இயேசுவில் தான் வல்லமை புறப்பட்டதே தவிர அவர் அழகாக இருக்கிறான்னு கிடையாதுங்க. உங்களுக்கு அடிக்கப்பட்ட அவரிடத்துல வல்லமை புறப்படக்கூடிய ஒன்றாக இருந்தது. இயேசு இன்னைக்கு நின்று கொண்டு இருக்கிறார். இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இங்கே பகலில் வராரு, இயேசுவை பார்த்து கேட்குறாங்க, இவர் யாரோ, காற்றும் கடலும் அவருக்கு கீழ்ப்படுகிறது. அங்கே அறியல, இங்கே யார்? இன்னொரு வசன வாசிகள் பார்க்கலாம். மார்க்கு 6ஆம் அதிகாரம் 49-50 வசனங்கள். மார்க் 6:49-50. அவர் கடலின் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள். என்னன்னு சொன்னாங்கம்மா? ஆவேசம் என்று எண்ணி. ஆவேசம் என்றால், ஆவேசம் என்றால் என்னது? பேய். ஆவேசனா யாரை பேயின்னு சொல்றாங்க? யாரை பேயின்றாங்க? சொல்லுங்கம்மா, யாரை பேயின்றாங்க? இவங்களுக்கு தெரியல, சீசர்களுக்கு. படகுல வந்தவன் யாரோன்றான். இப்போ ஏசு எப்படி ஆயிட்டார்? இவர் பேயா மாறிட்டார். இன்னொரு வசனம் வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு யோவான் 20:15 வாசிங்க பார்க்கலாம். யோவான் 20:15. இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி. போதுமா? இவர் இப்போ எப்படி தெரியுறாங்க? முதல்ல அவரை அறியாது இருந்தார்கள், ரெண்டாவது யாரோ, மூணாவது பேய், பிசாசு, பூதம், நாலாவது தோட்டக்காரன். 5வது வாசிங்க பார்க்கலாம். லூக்கா 24:17-18 வாசிங்க. லூக்கா 24ஆம் அதிகாரம் 17-18. அவர்களில் ஒருவனாகிய கிலேயோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீ அந்நியராய் இருக்கிறீரோ என்றார். இவருக்கு யாரு? இப்ப ஆண்டவர் பாருங்க, கடற்கரையில் அற்புதம் பண்ணுறாரு, கடலின் மீது அற்புதம் பண்ணுறார், போட்டில் படுத்துருக்கும் அற்புதம் பண்ணுறார். 3 நிலைகளில் பண்ணுறார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று, போட்டில் சாதாரண மனிதனாய் வருகிறார், நார்மல் பர்சன். கடல் மேலே நடந்து வரார், சூப்பர் நேச்சுரல் மேலே நடந்து வரார். அடுத்தது உயிர்த்தெழுந்த தேவனாய் வரார். யார்கிட்ட? மரியாளுக்கு காட்சி கொடுக்குறாரு, சீசலுக்கு காட்சி கொடுக்குறாரு. அப்புறம் எம்மாவூர் சீசல் நடந்து போகிறாங்க, அவருக்கு உயிர்த்தெழுந்த தேவனாக வரார். இப்போ தன்னுடைய வல்லமையை, தன்னுடைய மகிமையை நாளுக்கு நாள் ஆண்டவர் பெருசாக்க சாதாரண மனுஷனாக வந்து பார்த்தாரு. அடுத்தது அதை விட சூப்பர் நேச்சுரலாக வந்து காமிச்சார். அதை காட்டில் உயிர்த்தெழுந்த ஆண்டவராக வராரு. எவ்வளோக்கு எவ்வளவு தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸை அதிகப்படுத்தி தான் பெரிய ஆள்,
கடவுள் தன்னுடைய மகிமை வெளிப்படுத்தி மேலே 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 காட்டுறாரோ அதே அளவுக்கு நம்முடைய ஆட்களை அவனை கீழே 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 கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஆண்டவர் தன்னை உயர்த்தி 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 காட்டுறாரு. சாதாரணமாக வராரு, யாரப்பா நீ அப்படின்றாரு. கோட்டு சூட்டு போட்டு வர்றாரு, கொஞ்சம் இருப்பா பழைய கஞ்சி வர சாப்பிட்டு போன்றார். ராஜா போல வர்றார், உள்ளே வராதுன்னு யாரும் தெரியலன்றார். இவர் தன்னை எப்படியாவது ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் சாதாரண மனிதனாக சூப்பர் நேச்சுரலாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் உயிர் தெளிந்த வல்லமையோடு மேலே வந்துட்டே இருக்கிறாரு. எப்படியாவது ஜனத்திற்கு தான் கடவுள் என்பதை காட்ட வேண்டும் என்பதற்காக இத்தனை காரியங்கள் செய்கிறாரு. எத்தனை செய்தாலும் இவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டு இருந்தது. நீ என்ன செஞ்சாலும் சரியா, நான் இப்படி தான் இருப்பேன். நீ எப்படி வேணாலும் வா, நீ என்ன மேக்கப் பண்ணாலும் போடு, நான் அழுதுட்டு தான் இருப்பேன், நான் துக்கமாக தான் இருப்பேன், நான் கவலையாக தான் இருப்பேன், நான் பயந்துட்டு தான் இருப்பேன், நான் இப்படி தான் இருப்பேன்ட்டு தீர்மானம் பண்ணிட்டாங்க. ஆண்டவர் எப்படியாச்சும் இவனை ஓவர்லுக் பண்ணி கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணுறாரு. என்ன பண்ணாலும் இவன் மாறவே இல்லை. என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம சொன்னோம் யாரோ என்ன சொன்ன காரணம் என்ன, கவலை பயம் அவிசுவாசம். இவங்க ஆவேசம் சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, வருத்தத்தோடு தண்டு வலித்தாள், வருத்தத்தோடு தண்டு வலித்தாள். மரியாளுக்கு ஏன் இயேசு தெரில அப்படின்னா, ஆண்டவர் ஸ்ரீயை ஏன் அழுகிறா, யாரேன்னு தெரியல, அழுகிறவளுக்கு ஆண்டவர் தெரியல. இந்த சீசர்கள் அந்நியர்கள் என்று சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, துக்கமுகமாய் அவர் நடந்து போகிறார்கள். இந்த இயேசு இந்த சீசர்களுக்கு பேதுருவோடு ஏன் ஆண்டவர் தெரியலன்னா, பின்மாற்றம் அவன் கண்களை மறைத்து விட்டது. அப்படின்னா இயேசு எதெல்லாம் உலகத்தில் இருக்கும்போது போதித்தாரோ செய்யாதீங்கன்னு சொன்னாரோ அதை எல்லாம் கணக்கச்சிதமாக ரொம்ப கரெக்டாக நம்முடைய சீசர்கள் செஞ்சாங்க. என்ன செய்ய சொல்கிறோன்னோ அதை கரெக்டாக செய்ய மாட்டாங்க. ஒரு அம்மா சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் 3 பேர் இருக்கிறாங்க, எனக்கு 3 பேர் தெரிஞ்சவங்க, நான் சொல்கிறதுக்கு நேர்மேராக செய்வாங்க. ஒன்று என் பையன், ஒன்று என் டெய்லரு, 3வது என் புருஷன் அப்படின்னாங்களாம். என்ன சொல்கிறோமோ அதற்கு நேர்மாறாக டெய்லர்கிட்ட தைக்க கொடுத்தா ஒழுங்காக தைக்கவே மாட்டாங்க. சிஸ்டர்லாம் பார்க்குறாங்க, பையன்கிட்ட என்ன சொன்னாலும் தலைகளை, அதுக்கு மேலே யாரும் என்னுடைய புருஷன் என்ன சொன்னாலும் சரியாகவே செய்ய மாட்டேன். ஆண்டவர் பார்க்குறாரு, நான் என்னெல்லாம் சொன்னனோ அதுக்கெல்லாம் அப்படியே டெட் ஆப்போசிட்டாக நேர் எதிர்மறையாக செய்யக்கூடியவளாக இருந்தான். இன்றைக்கு தேவன் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, எப்படியாவது நீ அவரை பார்க்கணும்னு நினச்சின்னா, அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இதெல்லாம் நீ செய்யக்கூடாது. இவைகள் கடவுளுக்கு முன்பாக இருக்கிற கண்களை மறைத்து விடும். இப்போ பாருங்கள், வாசிகள் பார்க்கலாம். யோவான் 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்குமா? அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். அடுத்தது, ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றார். அவர் கர்த்தர் என்றார். யாரு கர்த்தர்னு சொல்றாரு? கர்த்தர் சொன்னது யாரு? யோவான். எப்ப கர்த்தர்னு அவர் கண்ணுக்கு தெரிஞ்சுமா? எப்ப கர்த்தர் கண்ணு தெரிஞ்சு? திரளான மீன்கள், நல்லா பாருங்க, திரளான மீன்கள் அகப்பட்டதினால அவர் கர்த்தர். 4ஆம் வசனம் கடைசி பார்க்க சொல்லுது, சீஷர்கள் அவரை இயேசு என்று அறியாதிருந்தார்கள். 4ஆம் வசனத்தில் அறியாதிருந்தார்கள். 7ஆம் வசனத்தில் அவர் யாரு? கர்த்தர். 5, 6க்குள்ள 2 வசனத்துக்குள்ள நம்மால் டோட்டலாக அப்படியே சேஞ்ச் ஆயிட்டான். இங்க சொல்றான், அவர் யார் தெரியல, அவர் யார்? பிசாசு, அவர் அந்நியர், அவர் தோட்டக்காரர். இங்க பார்க்கறான், இங்க பார்த்தோன்னே மீன் வந்த உடனே இவன் யாருன்னு சொல்றாங்க. மீன் வந்ததுக்கு அப்புறம் உலகத்தில் ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா அவர் யாரு? திரளான மீன்கள் வந்துச்சுன்னா அவர் யாரு? எதுவுமே வரலைன்னா அவர் யாரோ, பேயோ, பிசாசோ. நல்லது நடந்துச்சுன்னா அவர் கர்த்தருங்க, நல்லது நடக்கலைன்னா அவர் யார்? இதுதான் நம்ம கேட்குற கேள்வி. நம்ம நினைச்சது நடக்கலை அப்படின்ற போது நமக்கு கேள்வி எழுது, என்னையா இந்த தெய்வத்தை கும்பிட்டு இந்த ஆண்டவரை கும்பிட்டு என்ன புண்ணியம், எத்தனை வருஷமாக நான் அவரை ஃபாலோ பண்ணுறேன், எனக்கு என்ன நன்மை இல்லையே அப்படின்னு யோசிப்போம். ஆனால் ஆண்டவர் உனக்காக பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஆசீர்வாதத்தை கண்டவுடன் அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. யோவான் 20ஆம் அதிகாரம் 16 வசனம் வாசிங்க. ஜான் சாப்டர் 20 verse 16. மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த 20:16.
இயேசு அவளை பார்த்து ஆ. மரியாளே என்றார். ஆ. அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றார். என்னன்னு சொன்னாங்க? ரபூனி. இதுக்கு முன்னாடி எப்படி தெரிஞ்சு 20:15 தோட்டக்காரர். யாரோ இவர் எப்படிப்பட்டவரோ இந்த பக்கம் கர்த்தர் அவர். இப்போ தோட்டக்காரரு. இப்போ இந்த அம்மாவுக்கு எப்படி தெரியுறாங்க? எப்போ ரபூனின்னு தெரிஞ்சாங்க? இயேசு வந்து சொல்கிறாரு மரியாளே. எப்படி கூப்பிட்டார் அவர்? பேரை சொல்லி அன்பா மரியாளே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு பார்த்தீங்களா? அப்போ தான் அந்த அம்மாவுக்கு கண்ணே தெரிஞ்சு. மரியாளேன்னு கூப்பிட்ட உடனே கண்ணு திறந்துருச்சு. இப்போ சொல்கிறா தோட்டக்காரர் இல்லை. இப்போ இவர் யார்? இப்போ இவர் ரபூனி. ரபூனி என்றால் பெரிய போதகர். அன்பு காண்பிச்சா பெரிய போதகர். அன்பு காண்பிக்காமல் சும்மா நின்றுருந்தா அவர் யார்? தோட்டக்காரரு, வாட்ச்மேனு, செக்யூரிட்டி ஆஃபீஸர். இயேசு அப்பப்போ அன்பு காமிச்சிட்டே இருக்கணும். அப்பப்போ வந்து ஏதாச்சும் கொடுத்துட்டே இருக்கணும், செஞ்சுட்டே இருக்கணும். அப்போ தான் அவர் நல்ல போதகர், பெரிய போதகர். அன்பை பார்த்ததுனால ரபூனி அப்படின்றான். லூக்கா 24:30-31 வாசிகள் பார்க்கலாம். சொல் லூக்கா 24:30-31. Luke chapter 24, Luke 24 verse 30-31. அவர்களோடே அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து எப்பொழுது? அப்பொழுதா? சொல்லுங்க. எப்பொழுது கண்கள் திறக்கப்பட்டது? சொல்லுங்கம்மா. அப்ப திறக்கப்பட்டது. சரி, சீசர்களுக்கு எப்போ கண் திறக்கப்பட்டது? பேதுரு யோவானுக்கு எப்போ கண் திறக்கப்பட்டது? திரளான மீன்கள் பார்த்தோம். ஆசீர்வாதத்தை பார்த்து கண் திறக்கப்பட்டது. மரியாளுக்கு எப்போ கண் திறக்கப்பட்டது? அன்பா கூப்பிட்டப்போ கண் திறக்கப்பட்டது. இந்த சீசலுக்கு எப்போ கண் திறக்கப்பட்டது? அப்பம் பிட்டதுனால கண் திறக்கப்பட்டது. இப்போ ஆசீர்வாதத்தினால திறக்கப்படுற கண் ரொம்ப நல்லதா? அன்பாக கூப்பிட்டாருங்க, அதனால தாங்க கண் திறக்கப்பட்டுச்சு, அதனால் அது பெஸ்ட்டா? இல்லை அப்பம் பிட்டவங்க, அப்பம் பிட்டதுனால கண் திறக்கப்பட்டுச்சு, இதில் மூணில் எது பெஸ்ட்? சூஸ் யுவர் பெஸ்ட் ஆன்சர். அன்பு. அன்பா? அன்பு. அப்புறம் எல்லாம் அன்பு. அன்புன்றவங்க கை தூக்குங்க. ரைட், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சரி, ஆசீர்வாதத்துக்கு கை தூக்கு பார்க்கலாம். இல்லை. அப்பத்துக்கு அதுவும் இல்லை. ரைட், பரவாயில்ல. கட்டாயம் நம்ம எல்லாம் பரலோகம் போயிடுவோம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்போனா நீங்கள் அன்புக்கு ரொம்ப ஏங்குறீங்கன்னு அர்த்தம். சரி, எல்லாம் கரெக்டு தான். ஆனால் இந்த ரெண்டுலேயும், இந்த மூணுலேயும் நான் எதை ஹைலைட் பண்ணணும்னு விரும்புகிறேன்னா, அன்பாக இருக்கிறதும் சரி, ஆசீர்வாதத்துக்கும் சரி, இது மூணுமே இந்த அப்பம் பிட்கிறதுல இருக்குது. எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த அப்பம் பிட்குதல் எதற்கு அடையாளமாக இருக்குன்னா, கிறிஸ்துவின் சரீரத்திற்கும் இரத்தத்திற்கும் அடையாளமாக இருக்குது. இப்போ கிறிஸ்துவின் இரத்தத்தையும் சரீரத்தை யாருக்காக கொடுத்தாரு? யாருக்காக கொடுத்தாரு? தம்முடைய பிள்ளைகள். அப்போ அன்பாக இருக்கிறனால தான் சொந்த சரீரத்தையும் இரத்தத்தையும் என்ன செஞ்சால் நமக்காக கொடுத்தார். ரைட். இன்னொன்று ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா, திரளான மீன்கள் வந்துச்சு. நீங்கள் வாசிங்கள் பார்க்கலாம். சங்கீதம் 105:37 வாசிங்க. சாம் சாப்டர் 105:37 வாசிங்க. அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களில் அவருடைய கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. 43 வாசிங்க. 43. தம்முடைய ஜனத்தை களிப்போடும், தம்முடைய ஜனத்தை களிப்போடும் நாம் தெரிந்து கொண்டவர்களை கெம்பீர சத்தத்தோடும் புறப்பட பண்ணினார். 114 சங்கீதம் 3ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். 114 சங்கீதம் 3. கடல் கண்டு விலகி ஓடிட்டு போகுது. அப்படி வச்சுக்கோமா. இப்போ நான் என்ன சொன்னேன்னா, பொன்னோடும் வெள்ளியோடும் புறப்பட பண்ணினார். கடல் கண்டு விலகி ஓடிட்டு, அந்த தேசத்தில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. இதெல்லாம் எப்போ நடந்துச்சு? எங்கே நடந்துச்சு? அதெல்லாம் எங்கேயோ நடந்துட்டு போகுதுங்க, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி இருக்கு. இதெல்லாம் எப்போ நடந்துச்சுன்னா, இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் பஸ்காவை ஆசரித்து புறப்படுறாங்க. பஸ்காவை ஆசரித்து புறப்படுறாங்க. பஸ்கா என்பது கிறிஸ்துவின் சரீரத்திற்கு இரத்தத்திற்கு அடையாளம் இருக்குது. ஒரு ஆட்டுக்குட்டி எடுக்கிறாங்க, புளிப்புள்ளது அப்பத்தை சொல்கிறாங்க, சாப்பிட்றாங்க, புறப்படுறாங்க. புறப்படும் பொழுது எப்படி புறப்பட்டாருன்னா, 430 வருஷம் அடிமையாக இருந்தவன், அடி வாங்கினவன், பொன்னோடும் வெள்ளியோடும் புறப்பட்டார்கள். எப்படி புறப்பட்டார்கள்?
திரளான மீனுக்கு எப்படி சந்தோஷம் இருந்துச்சோ, இவங்க எகிப்தை விட்டு புறப்படும் போது திரளான ஆஸ்திகளோடும் ஐஸ்வர்யத்தோடும் என்ன செஞ்சாங்க? அவங்க புறப்பட்டாங்க. ஏனென்றால் அவர்கள் பஸ்காவை ஆசரித்தார்கள். அந்த அதே சொல்லுது, அவருடைய கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. நோ சிக்னஸ். அடுத்தது சொல்லுது, கடல் கண்டு விலகி ஓடிற்று, தடைகள் என்பதே இல்லை. அப்புறம் களிப்பு, மகிழ்ச்சி, சந்தோஷம். இப்போ பாருங்க, நீங்கள் ஆசீர்வாதத்தை பார்க்கறனால, அன்பாக பார்க்கறனால உண்டாகிற சந்தோஷத்தை காட்டிலும், மகிழ்ச்சியை காட்டிலும், எல்லாவற்றை காட்டிலும் அவருடைய அப்பத்தையும் அவருடைய சரீரத்தையும் அவருக்குள்ளான அன்பில் ஐக்கியத்தில் இருப்பீங்க அப்படின்னா, இது எல்லாம் உங்களுக்காக தேடி வரக்கூடிய ஒன்றாக இருக்குது. எல்லா ஆசீர்வாதமும் உங்களுக்கு வரக்கூடிய ஒன்றா, நீங்கள் தேடி போக வேண்டியதில்லை, அவங்க உங்களை தேடி வரக்கூடியது. ஏனென்ற வசனம் சொல்லுது, எகிப்தியர்கள் இவங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்களாமா. இவன் கேட்டதை காட்டிலும் அவங்க வச்சுக்கோ போப்பா சாமி, என்ன வேணும், நெக்லஸ் எடுத்துட்டு ஓடு ஓடு அப்படின்னு சொல்லி. அப்போ அவருடைய சரீரத்தில் அவருடைய ரத்தத்தில் நீ ஐக்கியமுள்ளலாம் இருக்கும் பொழுது உங்களை ஆசீர்வதித்து அனுப்புவது அவருடைய பிரியமாக இருக்குது ஆண்டவருக்கு. இன்றைக்கு தேவன் இதை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். 21 அதிகாரம் 9 வசனம் வாசித்து முடிக்கலாம். 21:9. அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரிநெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். போதுமா? என்ன பார்த்தாங்க அவங்க? கரி நெருப்பு, மீன், அப்புறம் அப்பம் பார்த்தாங்க. கரி நெருப்பு, மீன், அப்பம் இதெல்லாம் பார்த்தாங்க. இவங்க எதுக்காக கடலுக்கு போனாங்க அப்படின்னா, மீன், பச்சை மீன் கிடைக்குமான்னு சொல்லி போனாங்க. ஃப்ரெஷ் ஃபிஷ்காக போகிறாங்க, பச்சை மீன். ஆனால் இவங்க கரைக்கு வரும் பொழுது பச்சை மீன் இல்லை, எல்லா விதத்திலையும் பக்குவப்படுத்தப்பட்ட மீன் அவங்களுக்கு வச்சுருந்தாங்க. இவன் வந்து போய் எப்படா செய்யறதுன்னு நினைக்கிறதுக்கு முன்னாலேயே வசனம் சொல்லுது, நீ கரைக்கு வா, உனக்காக எல்லாவற்றையும் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறான். 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 9 வசனம் வாசிங்கள் பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 2:9. எழுதியிருக்கிறபடி, தேவன் தம்மில் அன்பு கூர்ந்தோருக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை. எழுதியிருக்கிறபடி தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்த மீனை அல்லது அப்பத்தை அல்லது அடுப்பை அங்கே சீசலுக்கு கண் பார்க்கல, காது கேட்கல, வெட்டுற சத்தத்தையும் கேட்கல, சுடுற சத்தமும் அவங்களுக்கு கேட்கல. அவங்க கரைக்கு வரும்பொழுது தேவன் எல்லாவற்றையும் அவர்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். இன்றைக்கு தேவன், நீங்கள் எனக்கு இது வேணும், அது வேணும், இது இல்லையே, ஆண்டவர் செய்யலையே, என் வலை காலியாக இருக்கே, பிரயாசப்பட்டு பலன் இல்லையே அப்படின்னு நீங்கள் யோசிச்சா, நீங்கள் கரைக்கு வரும்பொழுது கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆண்டவராக இருக்கிறார். நீங்கள் கரைக்கு வரும்போது நிச்சயம் இருக்கும். எந்த இடத்துல, எந்த கடலில் தோற்று போனார்களோ, எந்த கலிலேயா கடல் அவர்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்ததோ, எந்த ஊர் அவர்களை வெட்கப்படுத்தினதோ, எந்த ஸ்தலம் அவளுக்கு வெட்கப்படுத்தினதோ, அதே இடத்துல திரளான மீன்கள் மாத்திரமல்ல, அவளுடைய தேவைகளை தேவன் சந்திக்கிற ஆண்டவராக இருந்தார். எந்த இடத்துல, எந்த ஸ்தலத்தில் வைக்கப்பட்டீங்களோ அந்த இடத்துல அவங்களுக்கு ரெட்டிப்பான நன்மைகளை கர்த்தர் கொடுக்கிற ஆண்டவராய் அவர் இருக்கிறார். என்னுடைய சகோதரன் ஒரு பெரிய காலேஜில் அவர் இருக்கிறாப்புல, பிரின்சிபலாக. அவன் சொன்னான், அவன் எம்எஸ்சி படிப்பதற்காக பழனிலேருந்து அவன் போனான். பழனிலேருந்து போகும்போது அந்த ஹெச்ஓடி, அந்த காலேஜ் ஹெச்ஓடி அந்த டேபிள் மேலே காலை போட்டுட்டு சொன்னார், என்னப்பா என்ன வந்திருக்க அப்படின்னு சொன்னார். ரொம்ப வருஷம் முன்னாடி சொல்கிறேன், எம்எஸ்சி அட்மிஷனுக்காக வந்துருக்கேன். ஏன்ப்பா உங்களுக்குலாம் வேறு காலேஜ் கிடையாது, இந்த பெரிய காலேஜ் தான் படிக்கணுமா அப்படின்னாங்க. ஆனால் சில ஆண்டுகள் கழித்து நான் சந்தித்தேன். அப்போ இந்த சம்பவத்தை சொல்லிட்டு சொன்னால், இதே காலேஜில் நான் இன்றைக்கி ஹெச்ஓடியாக இருக்கேன், இதே டேபிளில் இதே காலேஜ் ஹெச்ஓடியாக இருக்கேன்னு சொன்னேன். இப்போ கடந்த ஆண்டு அதே காலேஜில் தேவன் அவனை பிரின்சிபாலாக வச்சிருக்கிறார். ஆமீன், ஹல்லேலூயா. அப்படின்னா தேவன் உங்களுக்கு செய்ய வல்லவர். ஆமீன், ஹல்லேலூயா. உங்களுக்கு எந்த இடம் இங்கே நான் வெட்கப்பட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த இடத்துல கர்த்தர் உயர்த்ததுக்கு நான் சாட்சி சொல்ல முடியும். ஆமீன். நீங்கள் கவலைப்பட வேண்டாம், வெட்கப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அவர் எழுந்து நிற்போம். ஆமீன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.